கூட்டம்லாம் நிறைஞ்சிருக்கிறீங்கள. நான் 2 பவனை பார்க்கவா? ஒருத்தனை வச்சே நல்லா சமாளிக்க முடியாது. இவங்க 2 பேரும் வந்து புடுங்க போறாங்களாக்கும். ஒருத்தவன் தண்டராஜ், ஒருத்தவன் தங்கராஜ். பேரை பத்தியல உண்மைக்குமே என் மனசார வாழ்த்துறேன். அவங்க சொன்ன மாதிரி நடிகர்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், போராம இருக்க கூடாது. ஆனா விட்டு கொடுத்து போனாங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். இவங்க ஒரு டைலாக் பேச, அவங்க ஒரு டைலாக் பேச, இதுக்காண்டி இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போய் மட்டும் நீங்க எந்த வார்த்தை நினைக்காதீங்க. அக்கா மக்கா இவங்க கொட்டைய அறுத்து ஒருத்தவன் கொல்லங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல தொங்க முடியல, இன்னொருத்தவனுக்கு சோழங்குடி பஸ் ஸ்டாண்ட்ல தொங்க முடியல. இந்த 2 பேர் கொட்டையை அறுக்கிறதுக்கு தலைவர் யாருன்னா ராமதாஸ். அந்த ஆளு கொட்டையை அறுத்து செய்யாம பஸ் ஸ்டாண்ட்ல தொங்க விடுறாங்க. அங்க தங்கராஜ், தங்கராஜ், இங்க ராமதாஸ், ஜெயராஜ். பத்தி எல்லாம் எத்தனை ராஜ், அடேங்க அப்பா. ஆமா, இந்த நாடகத்தை அமைத்து தந்த அன்பு அண்ணன், ஆமா பழனியப்பா மைக் செட் ஆடியோஸ் அவர்களுக்கு எங்களுக்கு நிறைவான வணக்கம். இப்படிதான் ஒரு நாடகத்தை அமைச்சு மக்களை எதிர்பார்ப்போட கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். ஆமா, இசைக்கலைஞர்கள்லாம் சும்மாவா? இவங்கெல்லாம் இசைக்கலைஞர்களா? பெரிய மொசைக்கலைஞர்கள். அதனால என்னடா அந்த கழுத்து தாயலி என்னடா அந்த வள்ளிக்கும் தானுசுக்கும் வித்தியாசம் தெரியாம உச்சுன்னு முத்தம் கொடுக்குறீங்க. அந்த பொச்சுக்கா வேல உன்னை எதுக்கு போய் ஊமை குத்தா குத்துறா? என்னடா சூப்பர் நக்கன போ. முதல்ல மூதேவி நடந்து வரவே 4 நாளா இருக்கும். ஆமா, யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு உள்ளதுக்கு இங்க சார்பாண்டு தெரிவிக்கும். இன்னொரு விஷயம், யூடியூப் எடுங்க. ஆனா அந்த யூடியூப் எடுக்கிறதுனால நாடக கலைஞர்களை ரொம்ப பாதிக்குது. ஏன்னா கமாண்ட் கீழே கொடுக்குறாங்க. கமாண்ட் நல்லா கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப கேவலமா கொடுக்குறாங்க. தயவு செய்து அதை மட்டும் செய்யாதீங்க. ஆடியன்ஸுக்கு சொல்றேன், யூடியூப் எடுங்க. நல்லா ரசிப்பு தன்மையெல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட. நடிகர்களை வாழ்த்தி போடுங்க, இல்லைன்னா கமாண்டே போடாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். ஆமா, நாடகத்தை பத்தி தெரியாதவங்க தான் இந்த மாதிரி கமாண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. அப்புறம் அப்படிங்கறத அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால முதல் ஆட்டம் ராமதாஸ் மாமாவுக்கு, 2வது ஆட்டம் ஜெயராஜுக்கு, 3வது ஆட்டம் ஏன்னா எல்லா ஆளும் வந்து 2 ஜாமனை தான் வச்சு அடிப்பாங்க. நீங்க மட்டும் 4 ஜாமனை வச்சு அடிக்கிறீங்களே, உங்க தைரியமே தைரியம் தான். சூர்யா அவர்களை பார்க்கும்போது செத்து போன 4வது புருஷ மாதிரியே இருக்கிறீங்க. ஏன் ஆம்பளை மட்டும் 4 பாப்பாடி வச்சுக்கிட்டு ஓட்டலாம், பொம்பளை 2 கல்ல புடிச்சு வச்சுக்கிட்டா குத்துது கொடைக்குது. என்னடா உலகம் நடுவு, தமிழ்நாடு கட்டு குட்டிச்சவராச்சு. அவன் சொல்றான் பாருங்க, அக்மாருக்கு லூசு முண்டாங்கிற அவன் இந்த ஆளு சொல்றான் சொட்டா நல்ல முண்டாதானா, கொட்டையா அறுத்துக்குள்ளுவேன் பொட்டியா வாசி முதல்ல. ஆமா அண்ணே அண்ணே அண்ணே, எந்த கோயிலுக்குப்பா முட்டை? என்னடா மண்டை வளவலன்னு இருக்கு. அள்ளிட்டேன். ஓ மண்டை ராமதாஸ் மண்டை ஒரே மாதிரியா இருக்குப்பா. இத பண்ண
ராமதாஸ் அவர்களே, எதை இழுக்கணுமோ அதை இழுக்கணும், எதை சுருக்கணுமோ அதை சுருக்கணும், எதை காட்டணுமோ அதை காட்டணும். என்னமா சொல்றாரு? என்னவா அளவோக்க இந்த சரக்கு படுத்துற பாடு. ஐயோ, என்ன படிக்கிற? பரிச்சு எழுதிருவா புழு புழுன்னு. ஆமா, நான் எப்படி பாடணும் அதே மாதிரி செய்யாம ராமதாஸ் அவர்கள் நீங்க பாடிங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க பாடுற மாதிரியே தாளக்கார் பாடணும். கூலிச்சாமி அவனுக்கு பேரு. பூனவை எடுத்துட்டு ஓனாவை ஓடணும். கூலிச்சாமி வாடி மண்ணால ஏத்தி வாய பறக்கணும். 2 பப்புனை சந்திக்கணும். அங்கிட்டு ஒரு மணிமுத்து பாவடை விட மாட்டேங்கிறான், ஒருத்தவன் ஜாக்கெட் போட விட மாட்டேங்கிறாங்க. படுத்துற பாடு. போன வாட்டி குண்டு சேகர் மாமா வந்திருந்தாரு. ஆமா, யானைக்கு கிடைச்ச எலி மாதிரி இன்னைக்கு அமைஞ்சிருக்கேன். என்ன பண்ண காத்திருக்காங்களோ, என்ன பண்ணாலும் பாடுவீங்களா? ஏன்டா புள்ள பத்த குரங்கு நினைக்கிறா? மூதேவி முதல்ல முதல்ல ஓரத்துல இருந்தியா அந்த தத்திய முடிச்சவன மாரட போன்றாங்க. அந்த காலப்புறா கலஞ்சோடனே இந்த பாட்டு வேணாம், வேற அவர்கள் எனக்கு புரிஞ்சா வந்த வாடா முந்த முதல்ல நீங்க பாருங்க மாமா முதல்ல. உங்கள் இசை என்றும் இந்த வெள்ளத்தில் வந்திருக்கும் ராதா செவியை மறந்து விடலாமா? நீங்க பாட வேண்டும் என்றால் ராதா செவி பாவரை அவுக்க வேண்டுமா? அதை விட நீ ஓசில மங்களம் பாடணுமா? நெருக்கி முடியும். முதல்ல கப்பலுக்கு போன எப்ப வருவீங்க பார்க்கிறேன். நான் இரவு பகல் பொழுது பொழுது கேட்கிறேன். குத்தடி குத்தடி செய்யலா குத்தடி செய்யலா
என் உள்பாவோட கட்டண நீ உத்துக்கிட்ட பாக்க போற. ஆனா மூதேவி சுடுகாடு போற வயசு நீ பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன முருகக சக்கரவர்த்தி முருகக கலைச்சுடர் தலைமாமன் என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கு. என்ன நல்லா இருக்கு. நானே வர பாக்கும்போது என் பாவாடை எடுத்து நீ என்ன பண்ண போற? அது என்னோட விஷயம், ஏத்துவேன் இறக்குவேன். இப்ப 2 பேருமே பாவாடை எடுத்துக்கு போட்டு அமுக்க போறேன். ஞாபகத்துல வச்சுக்க. அதுக்குதான் ரெடியா இருக்கிறேன். இப்ப ஒருத்தவன் அக்குமா இருக்கு லூசு முண்டையா பாரு. நான் லூசு முண்டையா இல்ல எனக்கு லூசு அந்த வேலைய ஒழுக்கமா நாடகத்தை பாரு. ஏதாவது அழகி பிரசங்க நான் பேசினேன் நம்பிடுத்தேன். வாயில பணியாத்த வச்சு கொடுங்க. வெளுவட்ட பயன கலட்ட தாயலி மேன எனக்கு லூசுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ராத்திரியே முடிச்சவனே. ஆமா மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க கலைச்சுடர் தலைமாமன் என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும். ஏனாதியை சேர்ந்த ஆமா ஜெயராஜ் அவர்கள் நான் சொல்லக்கூடிய ஜதிய அவர் நிறுவனத்துல வசிப்பாரு. குண்டி பெரு தாம்பள குடும்பத்துக்கு ஆகவே மாட்டாங்க. ஆனா குண்டி சிறு தாம்பள குடும்பத்துக்கு ரெடியா இருப்பாங்க. குண்டி குக்கர் குண்டி மாதிரிதான் அத்திய பத்தியில 10 வரலாம் திட்டுமுட்டுன்னு மக்கா மாட்டினா பொம்பளாக்கா அப்படிதான் மவுசு கிழிஞ்சிச்சு முதல்ல. அதனாலதான் மாட்டாம இருக்க முதல்ல. ஆமா பொய்யான பத்திட்டு மறைந்திருந்து பார்த்து மருமம் என்ன நல்ல ஞானஸ்தன் தானே நீங்க. நாடகம் எத்தனை நாடகம் பாத்திருக்கீங்க? செவாலியா சிவாஜி கணேசனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கியா? வாயில வாழைப்பழமா வச்சிருக்கு. எனக்கு லூசு முட்டானதுக்கு என்ன சொன்ன புரியும் முதல்ல என்ன சொன்ன பாத்திருக்கேன் நாடகம். அப்ப நான் சொல்ற ஜதியை நீ கையில அடிக்கணும். தப்பு டப்புன்னு அங்கே அடிக்கப்படாது, இங்க அடிக்கணும். சரியா? அப்படி எப்படி எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிக்கணும். ஓகேவா? ஆமா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்க திம்மி தக்க தாளந்த பிள்ளை தத்துவம் நல்லா போடுங்க மாமா. ஒத்த பிள்ளை காண மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்க திம்மி நாலு பேரும் கை முட்டிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். எல்லாம் அங்கே அடிக்கணும், இங்கே அடிக்கப்படாது. சரியா? மிருதங்கத்துல வாசிங்க. அப்படி அதை வாசிங்க. மறைந்திருந்து பாரு மருமம் என்ன தக்க திம்மி கை முட்டு கால் முட்டி உனக்கு துங்கல புள்ளு சிவப்பு சட்டை ஒண்ணு போட்டு வந்துட்டீங்களா மாமா? அதுக்கு மட்டும் கரெக்டா வாசிக்கிறான் பாரு. ஏனாதி ஜெயராஜ புதுக்கோட்டை ராதா செல்வி இந்த ஊர் மேடையில சிவப்பு சட்டை நீங்க இப்ப சாதாரணப்பட்ட வாத்தியார் கிடையா பாடத்துல இருக்கீங்க. சொல்லுங்க மாமா. ஏனாதி ஜெயராஜ புதுக்கோட்டை ராதா செல்வி சொல்லுங்க.
அப்படி வேண்டாம் வேண்டாம் செத்தா உனக்கு நான் சிலையா வைக்க போறாங்க. சிவன் செஞ்ச ஓட்ட எவன் செஞ்ச என்ன? அடுத்த சொத்து ஆளுக்கு நாலு குத்துண்டு போற உலகம் இந்த உலகம். சாதிக்கக்கூடியது நிறைய இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு முதல்ல, சரியா? ஆமா, அதனால என்ன சாதனை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். நாடகத்துல நாங்க அசிங்கம் பேசுறோம், ஆபாசம் பேசுறோம், அதெல்லாம் நீங்க நினைப்பீங்க. எனக்கு இந்த கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் சுத்தமா பிடிக்காதப்பு. என் காதால கேட்டாலும் நான் 16 அடி தள்ளி நிக்கிறேன். ஒத்த வார்த்தை என்ன யூடியூப்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அம்மணி ராதாசரி மட்டும்தான். ஒரு வார்த்தை ஆண்களை கண்டன என்கிட்ட பேசும்போது சைவமாவே பேசணும். அசைவத்தை கலந்த ஒரு குஞ்சு காணாம போயிடும். ஓகே அப்பு? ஆமா. அதே போல ஆல்ரவுண்ட் மாஸ்டர், ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி, புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சகலகலா வளரன் என்று விளங்கக்கூடிய ஆமா சர்வவளையை பற்றி சூர்யா. அவங்க சூர்யா, நான் ஜோதிகா. நான் பாடுற மெலோடி சங்க அவர் டப்பாவில் அடிப்பாரு. நீ இதுவரையும் டப்பாவில் அடிச்சதெல்லாம் போதும், இனிமே ஒரே டப்பாவில் மட்டும் அடி. ஆமா, சுருஞ்சு போன டப்பா அதுல எல்லாம் அடிக்கணும்னு நினைக்காத, அப்புறம் உன் டப்பா டக்கு வர போயிடும். ஆமா அண்ணே, என்ன பேர் மொட்டை கத்தி கத்தி தொண்டை வலிச்சு போச்சுறானு. மண்டே பாடுறாங்க, எலுமட்டு மண்டை மாதிரி. எத்தனை முதல்ல கண்களை தோடு விட்டேன் தலைவா தலைவா, என் பெண்மையை உள்ளிடத்தில் தரவா தலைவா. என்னவோ என்னவோ என் வசனம் இல்லை, என்னடா என்னிட வார்த்தையில்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு ஒரு முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உயிரையும் உனக்கெல்லாம் கொடுத்தேன். மனதில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன். என் கண்ணீர் உணவை காட்சிகளை பார்த்தேன், ஒரு நிமிடத்திலே நீங்க என் இதயமடா, நீங்க என் ஜீவனடா, நீங்க என் இதயமடா, நீங்க என் ஜீவனடா. எனக்கு டப்பால் அடிக்கணும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போய் இப்பெல்லாம் பாட்டு சொல்றியா மாமா, சொல்றியா மாமா. என்னங்க நல்லா இருக்கா? ஏய் சப்பு சட்ட டான்ஸ் எப்படி நல்லா இல்லையா? சரியில்லை. வாய ஆட்டுறது நல்லா இல்லையா? உனக்கு நான் கிண்ணிய காமிப்பாக உன் தலையை எடுத்து பார்த்துப்படி கிளம்ப வேண்டியதுதான். நேற்று ராத்திரி அம்மா நேற்று ராத்திரி தூக்கம் எல்லாத்துக்கும் ஆடியாச்சுங்க. ஆமா ஆமா, நாடக உலகத்தில் எல்லாருமே தாளம் போடுறாங்க. எல்லா தாள சக்கரவர்த்திகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, பாட்டுக்கு தாளம் போடுவாங்க. இது அவன் பாட்டுக்கு தாளம் போடுவேன், அவன் பாட்டுக்கு தாளம் போட்டுக்கிட்டு இருப்பேன். தாளம் போட சொன்னா பாத்திரத்துக்கு பேர் விட்டுறான், சை சப் சை சப்புங்கிறான். ஆமா, விட்டுக்கிட்டு வாயில விடும் முதல்ல. ஆமா, நான் என்ன பாட்டு பாடணும் அதுக்கு தகுந்த தம்பி ஜெயராஜ் ஒரு தாளம் போடுவாரா? இதை சொல்லக்கூடாது. நான் பாடுற மாதிரி ஒரு தாளம் போடுவாரா? உங்களை நம்பிதான் இறங்குறேன். உண்மைக்குமே நான் என்ன பாட்டு பாடலாம் அந்த தாளம் போடணும். போடணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க தான் இந்த மாத்த மாதிரி இருக்கேன். 7 தாளமா எகத்தாளம் இல்லாம இருந்தா பிரச்சனை இல்ல. போடுவீங்களா? பாப்பா முதல்ல நானே உங்களை நம்பிதான் பாட சொல்றேன். நான் பாடுவேன். கூலிச்சாமி தாளம் போடுற கை எடுத்து பாப்பா முதல்ல. கூலிச்சாமி குள்ளவங்களாம் அப்புறம் சொல்லி வேற எடுத்துறேன். இந்த மாட்டேன் உண்மைய குட்டிக்குமா செத்தலாமா நீ கண்ணாடனே எனது
என்னை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டு இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலோ அலைப்பாயும் சிறுவேலை நானும் உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடமானோ இவனோட நான் நாடகத்துக்கு வந்தா நான் சுத்தமா பாட்டையே மறந்துடுவேன். போடா சாமி உனக்கு ஒரு கும்பிடு யூனியனை பேசி ஒரு கும்பிடு முதல்ல சந்திக்க கூடிய சந்திக்கணும். இரண்டு சிங்கங்கள் மாற்றாங்க. ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கலாம். இன்னைக்கு ரெண்டு கத்தி மாட்டி இருக்கு. யாரு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்க? யானை இழைச்சுச்சுன்னா எலி ஏறிக்கிட்டு அடிக்குமா? கேள்விப்பட்டிருக்க அந்த பழமொழி? யானை யாருன்னா அவங்க ரெண்டு பேரும், எலி யாரு தெரியுமா? நானு. அவங்க இழைக்கணும், அவங்க ரெண்டு பேரும் இழைக்க நான் ஏறிக்கிட்டு அடிக்கணும். அவங்க வாயில நுர தள்ளணும். இதுக்குள்ள நீ மாட்டணும். ஓ இதுக்குள்ள கவுச்சி வச்சுக்க எவ்வளவு மாட்ட சொல்லு முதல்ல. ஆமா வந்து பாக்கட்ட ஜெயிச்சு பாக்கட்ட. என்னன்னு நம்மளுக்கு வந்து எதையும் தெரியும்னு காமிக்க கூடாது. ஒரு மனிதனுக்கு மண்டை கணம் இருக்கலாம், மண்டையில கணம் இருக்க கூடாது. மத்தவங்களுக்கு எல்லாம் மண்டையில கணம் இருக்கும். எனக்கு சும்மா இருந்தாலும் மறுபடியும் வாய திறந்துடாம எப்ப பண்றீங்க அந்த ஆளு? நம்ம ஒரு வார்த்தை இருந்தாலும் ரெண்டு வார்த்தை விடுற மாதிரி இருக்காப்ல. வாய ரெடியா இருக்காப்ல. உன்னைய கொண்டே விட எங்க அப்பா அம்மாவன. அதனால சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு மத்தாப்பு மத்தாப்பு